நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளராக திருமதி எஸ்கே மகாலட்சுமி அவர்கள் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்காங்க. எண்கணிதம் பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருக்காங்க. இவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா இதுதான் முதல் பேச்சு, முதல் மேடை, கன்னி பேச்சு, நன்றாக பேசுவார். புகழ் அடைய உதவும் சூரியன் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. வாங்க சகோதரி பேசுங்க. வாழ்த்துக்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். குருவே வாழ்க, குருவே துணை. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் துணை, திருச்செங்கோட்டு வேலவன் துணை. என்னோட பேர் எஸ்கே மகாலட்சுமி. நான் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு சமீபமாக தான் அம்மாவை தெரியும். அவங்களோட எல்லா ப்ரோக்ராம்லேயுமே எல்லா கிளாஸ்லேயுமே அட்டன் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ரொம்ப இன்சிடெண்ட்டாக தான் நான் உள்ளே வந்தேன். அந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து புகழ் அடையிறதுக்கு சூரியன் வந்து எந்தளவுக்கு முக்கியங்கிறது ஜோதிட துறையில் இருக்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப் வாயிலாக உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ரத்னா நேயர்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய டிப்ஸ் தான். ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல சின்ன சின்ன பரிகாரமாக இருந்தாலும் பழிக்கக்கூடிய அமைப்புடைய பரிகாரம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. சூரியன்னா என்னங்க? தலைமகன், அப்பான்னு சொல்லலாம். தொழில் வந்து ஒரு தொழில் நல்லா போகணும்னா அதுக்கு வந்து சூரியன் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். அரசாங்க வேலை கிடைக்கணும்னா அதுக்கு சூரியனோட பலம் இருக்கணும். அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கணும்னா அதுக்கு சூரியனோட பலம் பெற்று இருக்கணும். ஒரு ஜாதகருக்கு சூரியனோட பலம் பெற்று இருக்கணும். அப்புறம் பெயர், புகழ், இது எல்லாமே கிடைக்கணும்னா ஒரு ஜாதகருக்கு சூரியன் வந்து நல்ல பலமாக இருந்தால் அவர் எந்த டைமாக இருந்தாலும் சரி, இளம் வயதாகட்டும் இல்லை அவரோட கிரக அமைப்புகளை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகுமே ஒழிய மித்தபடி அவர் வந்து பெயர், புகழ் எல்லாத்துக்கும் தகுதியானவரே ஆவார். ஒரு ஜாதகருக்கு சூரியன் வந்து வீக்காக இருக்குது, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நமக்கு வந்து அரசாங்கத்திலிருந்தோ இல்லை அரசு அலுவலகத்திலிருந்தோ அரசியல்வாதிகளிடமிருந்தோ நமக்கு தேவையான ஒரு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அதை நான் என்னன்னு சொல்கிறேன். சூரியனார் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸோ இல்லை ஒரு 6 மந்த்தோ உங்களால் முடியும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வலு பெறுவார். ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணலாம். பிரதோஷமாக இருக்கலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். அவருக்கு பால் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பலம் பெறுவார். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தில் சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தோட உணவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரம் வந்து பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களோ இல்லை ஸ்வீட்டோ, தயிர் சாதமாக இருக்கலாம், இல்லைன்னா பால் சாதமாக இருக்கலாம், பால்கோவா, இந்த மாதிரி சீம்பால், இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட உணவை சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நாம் வந்து சாப்பிட்டுட்டு ரெகுலராக இருந்தோம் அப்படின்னா ஜாதகருக்கு வந்து சூரியன் பலப்படும். அப்புறம் ஆதித்ய ஹிருதயம் வந்து ரெகுலராக டெய்லி காலையில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கேட்க உங்களுக்கு ஜாதகருக்கு வந்து சூரியன் பலம் பெறும். அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை வந்துட்டு யோகாவோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது எதனால் பண்ணுறாங்கன்னா சன்ரைஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக.
அப்சர்வ் பண்ணுனா விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு முதுகு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் அவங்க எலும்பை உறுதி பண்ணுறதுக்காகவும் அந்த சூரியனோட பலம் கிடைக்கிறதுக்காகவும் தான் அந்த பீச்சில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுவும் பண்ணலாம். நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கண் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா கண் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. ஏன்னா ஏஜ் காசுனால அவங்களுக்கு கண் கொஞ்சம் பார்வை குறைபாடு இருந்தது. நானும் எங்கள் அப்பாவும் கொரோனா பீரியடில் நாங்கள் வாக்கிங் போவோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் அப்படியே பொறுமையாக பேசிகிட்டே வாக்கிங் போகும்போது அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில காலமாக அவர் ஆன்மீக புக்கெல்லாம் படிப்பார். இந்த ஃப்ரைடே ஆன்மீகம் வரக்கூடிய வாரம் இதழ் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கில் படித்து ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கே அந்த விஷயம் தெரியல எப்படின்னு. வாக்கிங் போகும்போது ஒரு நாள் சொன்னார், அங்கே பார்த்துன்னு முயல் போகுது அப்படின்னாரு. எங்கேங்கப்பா நான் தேடுறேன். ஆனால் அவருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகிற முயல் அவ்வளோ அப்சர்வாக நோட் பண்ணி சொல்கிறாரு. ப்ரௌன் கலர் மாதிரி போதும், உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்டார். அப்புறம் பார்த்தா போச்சு. அப்புறம் எப்படிங்கப்பா கண்ணு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது, எப்படி உங்களுக்கு சரியாச்சு அப்படின்னு கேட்டேன். நான் டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பண்ணதுக்கப்புறம் அவரோட கண் நரம்புகள் எல்லாம் பலம் பெற்றுக்கு திருப்பி ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆச்சு. சரிங்களா? அதனால் சூரிய நமஸ்காரமாகட்டும், இந்த சில விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப இதாக அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கோதுமை தானம் கொடுக்கலாம். கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள், சப்பாத்தியோ பூரியோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் இல்லாத குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கோ இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணால் சூரியன் பலம் பெறுவார். நாமளும் சாப்பிட்லாம். சண்டே சப்பாத்தி பூரி நாமளுமே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. கோதுமை களி சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டே ரெகுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு 3 months ஒரு 6 months ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாயிருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டெய்லி கணக்கு வழக்கு பார்க்குற டைரி யூஸ் பண்ணுங்கள். டைரியில் பணம் வச்சு எடுத்தீங்கன்னா நிலையான வருமானத்துக்கு கடவுள் வழி காமிப்பார். சூரிய பகவான் பலம் பெற்று நமக்கு ஏதோ ஒரு டோரு ஓப்பன் ஆகும். நிலையான வருமானத்துக்கு இந்த பிரபஞ்சமும் அந்த கடவுளும் வழிவகுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சூரிய விரலுங்களா, சூரிய விரலுக்கு கீழே சூரியனோட குறியீடை தொடர்ந்து போடுங்க. எங்களுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, குரு அம்மா. நாங்கள் ஒரு சில குறியீடுகள்லாம் பயன்படுத்துகிறோம். அதில் இதுவும் ஒன்று. இதை பண்ணும்போது இன்றைக்கி என்ன கிழமைங்க? ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம்? க்ரீன் வித்து ஆரஞ்ச் ரெட் ஷேடில் தான் போட்டிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு பிரபஞ்சம் இதை பற்றி பேசுங்க. இன்றைக்கி நான் ஆக்சுவலி குருவை பற்றி பேசுகிறதா தான் இருந்தேன். பட் அது ஏதோ தடங்களாகி நான் கடைசியில் சூரியனுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்காக தான் எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்துருக்கு பிரபஞ்சம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு முன்னாடியே பிரபஞ்சம் பிளான் பண்ணியிருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவாக பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம்லாம் பண்ணுறனால நீங்கள் பண்ணுறனால என்ன நடக்கும் அப்படின்னா, தந்தை மகன் கருத்து வேறுபாடு குறையும், கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும், எலும்பு இதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் சரியாகும், சுய மரியாதை கிடைக்கும், சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அப்புறம் அரசு சம்மந்தப்பட்ட வேலை இல்லாதவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட வேலை இல்லாதவங்க முக்கியமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. லீடர்ஷிப் கிடைக்கும். எந்த இடம், ஒரு ஃபேமிலியாக இருந்தால் கூட ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க உங்களோட பேச்சை கேட்டு உங்களோட கண்ட்ரோலில்
வருவாங்க. உங்கள் நண்பர்களாகட்டும், உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், ஒரு லீடர்ஷிப் பண்ணக்கூடிய திறமையை நமக்கு சூரிய பகவான் கொடுப்பாரு. சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த என்னோட குரு திருமதி எம்பி வினோதினி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் மற்றும் சக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் எஸ்கே மகாலட்சுமி, திருச்செங்கோட்டிலிருந்து பேசுகிறேன். மொபைல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 8883541548 8883541548. தேங்க்யூ.